ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம வீட் நூடுல்ஸ் வீட்லேயே தயார் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் மாவு எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிசைஞ்சு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு இந்த முறுக்கு பிழியறதுலேயும் நூடுல்ஸ் பிழியறது தனியாக ஒரு தட்டு இருக்குங்க. அதில் வச்சு நம்ம பிழிஞ்சிக்கலாம். நூடுல்ஸ் பிழியறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சிடணும். பிசைஞ்சு வச்ச மாவு கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு ஊறணுங்க. இப்போ நான் முறுக்கச்சில் மாவை பிரித்து போட்டு பிழிய போகிறேன். நூடுல்ஸ் பிழிஞ்சிட்டு கையில் பிச்சு விடக்கூடாது. ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். நம்ம கையில் வச்சு இழுத்தோம்னா ஸ்டிக் ஆகிடும் எல்லாம். பாருங்கள், கொஞ்சம் அதாவது டஃப்பாக இருக்கிற அளவு தாங்க மாவு பிசையணும். ரொம்ப பொல பொலன்னு பிசைஞ்சு எடுத்தோம்னா ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக ஆகிடும். இப்போ நான் மொத்த மாவையும் பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பண்ணிகிட்ருக்க நேரத்துலேயே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில், அதாவது ஆழாக்கு மாவுக்கு 3 ஆழாக்கு தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொதிக்கிற டைமில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு நம்ம இந்த நூடுல்ஸில் அதை போட்டு வேக வச்சு எடுக்கணும். இதோ தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. ஒரு 3லேருந்து 2 ஆழாக்கு கணக்கில் நான் சொல்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு ட்ராப் ஆயிலும் ஊற்றிட்டேன். இந்த ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா, அந்த நம்ம நூடுல்ஸ் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். ஏற்கனவே மாவுலேயும் ஆயில் போட்டிருக்கோம். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் வசதியாக இருக்கும் இதை எடுத்து போடுறதுக்கு. இது வேகிறதுக்கான டைம் வந்துங்க ஒரு 5 to 7 minutes மேக்ஸிமம். நான் சொல்கிறது 7 minutes. நல்லா வெந்து வந்துடும். நான் வெந்த பிறகு காட்டுறேன். 2 பேட்சாக பிரித்து போடுறேங்க நூடுல்ஸ் நான் வேக வைக்கிறதுக்கு. அதுவாக கொதிச்சு வரட்டோங்க. நம்ம வந்து போட்டு குத்தக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக மைதாவில் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி, நல்லாவும் இருக்கும். சந்தோஷம் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது. இப்போ நான் அதை ட்ரெயின் பண்ணிடுறேன். 7 minutes ஆகிடுச்சு. ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம ஆர்டினரி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே அப்படியே ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போது நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறி, அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு சொல்கிறேன். ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், எல்லாமே மீடியம் சைஸு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயத்தையும் தக்காளியும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, 1 ஸ்பூன் சில்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா. ஒரு பேனை வச்சு சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இந்த ஆயில் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, அது பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போடுறேன். இந்த மசாலா தான் இல்லைங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் வீட்டில் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அப்படி தயார் பண்ணி கொடுக்கலாம். கடையில் போட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ஹெல்த், டேஸ்ட் ரெண்டுமே நமக்கு பக்காவாக கிடைக்கும். பொரிஞ்சிடுச்சு. நான் ஆனியன் எதுக்கு அரைச்சி போடுறேன்னா, அந்த அரைச்சி போடும்போது அதை நல்லா நம்ம அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுடுறேன். அரைச்சி வச்சுருக்க ஆனியன் விழுது. இதை வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் மாறட்டும் இது. அப்போ தான் நல்லா அந்த அரோமா நல்லாயிருக்கும் நூடுல்ஸில். நான் ஜிஞ்சர் கார்லிக் எதுவுமே போடலைங்க. அந்த டேஸ்ட் பிடிக்குன்றவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு, ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிடும். நல்லா வதங்கட்டும்.
ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது கேரட் போடுறேன். கேரட்டை கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 நிமிஷமான வதக்கணுங்க. வதங்கின பிறகு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சி கிடைக்கும் நமக்கு அதில். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் கேப்சிகம் போடுறேன். ஷேப் வந்து நான் நீட்டமாக அரிஞ்சிருக்கேங்க. உங்களுக்கு சின்னதாக அரிஞ்சு வேணும்னா நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கட்டும். பாருங்கள், நம்ம போட்ட ஆனியன் எங்கே இருக்குன்னே தெரியல, நல்ல ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ உப்பு போட்டுடுறேன். ஏற்கனவே கோதுமை மாவில் உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். இது வந்து இந்த மசாலாவுக்கு தேவையானது. இப்போது சில்லித்தூள் போட்டுருக்கேன். காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கரம் மசாலாவையும் சேர்த்துடுறேன். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டிட்டு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். அதையும் நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த கேரட்டும் கேப்சிகமும் வேகிற அளவுக்கு 5 to 7 மினிட்ஸ் தாங்க. அதுவே ஜாஸ்தி தான், இல்லை வெந்துடும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸ் போட்டுட்டு அதிகமாக கிளறாதீங்க. நமக்கு அந்த லென்த் இருந்தால் சாப்பிடும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக பரட்டி விட்டு விடுங்க. அதனால தான் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போதே நம்ம அதை பரட்டினோம்னா நல்லா ஊறிடும் நூடுல்ஸ் மசாலாவில். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டம்மில் மூடி வச்சோம்னா நல்லா ஊறிடும் அந்த மசாலாவில் நூடுல்ஸ். நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். பேக்கெட் ஐட்டம்க்குனா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா, எப்போவுமே இல்லைன்னா கூட என்றைக்குன்னா ஒரு நாள் தாராளமாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதோ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி மேலே தூவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஸ்பைஸான நூடுல்ஸ், வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.